புதுச்சேரி ஆளுநர் மீது அதிருப்தியில் இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த முயற்சி நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசவிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், தற்போதைய அரசியல் சூழ்நிலை எவ்வாறாக இருக்கிறது புதுச்சேரியில? புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இதில் என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரான முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சராக நீடித்து வருகிறார். அதே போல பாஜகவும் ஆட்சியில் பங்கேற்றிருக்கிறது. அண்மையில் அதாவது கிட்டத்தட்ட கடந்த 8ஆம் தேதி சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. முதலமைச்சர் பரிந்துரை செய்த நபருக்கு பதிலாக ஆளுநர் ஒருவரை நியமித்திருக்கார். அவர் செவ்வேல் என்பவரை இயக்குநர் நியமித்திருக்கார். இது கடந்த 8ஆம் தேதி மதியம் இதுக்கான உத்தரவு வந்தபோது முதலமைச்சர் கோபத்துடன் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார். தனக்கு அதிகாரம் இல்லாத போது எதுக்கு இந்த அவையில் உட்கார வேண்டும், எதுக்கு இந்த முதலமைச்சர் பதவி நான் ராஜினாமா செய்து விடலாம் என்று கூறி அவர் வெளியே சென்றார். அன்று இரவே, அதாவது 8ஆம் தேதி இரவே அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை வீட்டில் சென்று சமாதான முயற்சியார்கள். ஆனால் அந்த முயற்சி ஈடுபடவில்லை. அதனால் கடந்த 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி நேற்று வரை முதலமைச்சர் இன்று வரை இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு அவர் வரவில்லை. அவரை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் துணை சபாநாயகரும் இன்று முதல் நாங்கள் சட்டமன்றத்துக்கு வரமாட்டோம், முதலமைச்சருடன் அவருக்கு ஆதரவாக அவருடன் தான் இருப்போம் என்று கூறி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வருவதை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மேலிட பொறுப்பாளரான நிர்மல்குமார் சுரானா இன்று புதுச்சேரி வந்திருக்கிறார். அவர் காலை 11 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவரை இல்லத்தில் சந்தித்து சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.